இயேசு தம்மை எருசலேமுக்கு வெளிப்படுத்தும்படி செய்த காரியம் என்னவென்று கேட்பீர்கள் என்றால், அவருடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்த செய்த காரியம் என்னவென்றால், தம்முடைய சீஷர்களை ஒரு கிராமத்திற்குள் அனுப்பினார். ஆண்டவர் இன்றைக்கு தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த, உங்க வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை சொல்ல அவர் பயன்படுத்துறவர்கள் யாருன்னு கேட்பா, அவருடைய ஊழியர்களை தேவன் பயன்படுத்துகிறார். யோவானை குறித்து சொல்கிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான் இருக்கு. தேவன் அந்தந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நோக்கி சில தேவ பிள்ளைகளை அனுப்புகிறார். உங்க வாழ்க்கையில ஆலோசனையை சொல்ல, உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்தை சொல்ல, தேவ அழைப்பை சொல்ல, தேவ அன்பை சொல்ல, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் அவரால் அனுப்பப்பட்ட சில மனிதர்களை அனுப்புகிறார். எருசலேம் தான் பெரிய திட்டம் தான், சர்வஜனத்தின் மகிழ்ச்சி தான். எப்ப தெரியுமா? உனக்கு கிடைத்திருக்க இந்த நாளை ஆகிலும் சமாதானத்துக்கு ஏதுவான விஷயத்தை, கர்த்தரும் வாழ்க்கையில் வச்சிருக்க திட்டத்தை, ஆண்டவர் போட்டுக்கிறார் அவருடைய பெரிய பிளான இன்னைக்காவது யோசித்துட்டா நல்லதுன்னு ஆண்டவர் பேசுறார். அதுக்கு தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில தேவனுடைய பிள்ளைகளை அனுப்புனார். சிலருடைய அந்த மன எண்ணங்கள் தங்கள் வாழ்க்கையில அவர்களெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காம அப்படி போறனால இன்னும் கர்த்தருடைய வழியையும் வழி நடத்தலையும் அறிய முடியாம பிளாங்கா வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு.